ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் தீபாவளி கார்த்தியை பற்றி நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு தீபாவளி எல்லா உண்மையும் மறைச்சிடுறாங்களாம். வெளியாகிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கார்த்திகை தீபம் சரியில் படிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள். அதாவது கார்த்திக் யார் என்ற உண்மையை சமுடீஸ்வரிடம் சொல்வதற்கு முன்பாக அவரது நல்ல மனதை தீபாவளி புரிந்து கொண்டுள்ளார். கார்த்திக் யார் என்ற உண்மையை கண்டுபிடிக்க நியமிக்கப்பட்டவர் தான் தீபாவளி. தனது மாப்பிள்ளை யார், ராஜ சேதுபதியின் பேரன் யார் என்ற உண்மையை கண்டுபிடிக்க சாமுண்டீஸ்வரி தீபாவளி அங்கே அது மாதிரி நியமிச்சிருப்பாங்க. சந்தர்ப்ப சூழல் காரணமாக தனது பாட்டியின் குடும்பமும் அத்தை சாமுண்டீஸ்வரியின் குடும்பமும் பிரிந்து விடுகின்றன. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலாக 2 குடும்பமும் ஒன்று சேரவில்லை. இதனால் கோவில் கும்பாபிஷேகம் தடைப்பட்டுள்ளது. இதை பிரிந்த இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து நடக்காமல் இந்த கோவில் கும்பாபிஷேகம் தனது மாமாவின் மூலம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கார்த்திக் தனது அத்தையின் வீட்டிற்கு டிரைவராக வேலைக்கு செல்கிறார். அதற்கு பிறகு கொஞ்சமாக தனது அத்தையின் மனதில் இடம் பிடித்து கடைசி அத்தையின் 2வது மகளான ரேவதி அவரது விருப்பமே இல்லாமல் திருமணம் செய்து கொண்டார். இதைத் தொடர்ந்து ஒரு கட்டத்தில் கார்த்திக் யார் என்ற உண்மையை புரிந்து கொண்ட ரேவதி அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி அவரது மனைவி இறந்து விட்டார் என்பதையும் புரிந்து கொண்டு அவரை காதலிக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு பக்கம் ரேவதியின் கார்த்திக் ஏற்றுக்கொண்டனர். பின்னர் கோவில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் கார்த்திகின் அம்மா விபத்தில் உயிரிழந்தார். அதனால் கும்பாபிஷேகம் தடைப்பட்ட நிலையில் இப்போது 2வது முறையாக நடைபெற இருந்தது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் ராஜராஜன் சாமியாடி ஊரை வலம் விலக்கேற்றி வைத்து கும்பாபிஷேக உத்தரவும் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் தான் கார்த்திக் யார் என்ற உண்மையை கண்டுபிடிக்க வந்த தீபாவளி கடுமையான போராட்டம் மற்றும் முயற்சிகளுக்கு பிறகு அவரை பற்றி தெரிந்து கொண்டார். பின்னர் தனது குழுவுடன் இணையமாக ஆலோசனை மேற்கொண்ட பிறகு கார்த்திக் யார் என்ற உண்மையை சொல்வதுதான் சரி என்பதை புரிந்து கொண்டு சாமுண்டீஸ்வரியை வர சொன்னார். அப்படி அவர் புறப்படும் போது பாம்பு கடித்து அவரால் வர முடியாத சூழல் ஏற்பட்டது. பின்னர் ராஜராஜன் மற்றும் கார்த்திக் ராஜா இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை நேரில் பார்த்த தீபாவளி ராஜாவின் நல்ல மனதை புரிந்து கொண்டார். தனது அத்தை இத்தனை நாட்களாக ஏமாற்றுவதால் அவரது மனசு கஷ்டப்படுவதையும் புரிந்து கொண்டார். இதனால் கோவில் கும்பாபிஷேகம் முடியும் வரையில் கார்த்திக் யார் என்ற உண்மையை சாமுண்டீஸ்வரிடம் சொல்ல மாட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவில் கும்பாபிஷேகம் கார்த்திக் தானாகவே தன்னை பற்றி உண்மையை தெரியப்படுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்குள்ள சாமுண்டீஸ்வரி கார்த்திக் யார் என்ற உண்மையை தெரிந்து கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக கார்த்தி சொல்றதுக்கு முன்னாடியே சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் இப்போ கூட அந்த பொய்யான கார்த்தியை யோட பேரைன்னு சொல்லி சந்திரகலா இவன் தான் ராஜ சேதுபதியோட பேரை இல்லைக்கா, ஆனால் நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இவனை கூட்டிகிட்டு நிற்க வைக்கிறேன் பாருங்கள், இவன் சொல்கிறத கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடத்திட்டு அதாவது பொய்யான ராஜ சேதுபதியோட பேரனை கடத்திட்டு இளையராஜாவை கடத்திட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடி வெளுத்திடுவாங்க. அப்படி இருந்தும் எனக்கு யாரெல்லாம் தெரியாது, என்னை நடிக்க சொன்னாங்க, நடித்தேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்க்கு ஏற்கனவே ரவுட்ரு வந்துடும். எப்படி அப்படா இவனும் ராஜ சேதுபதியோட பேரே இல்லைனா யார் ராஜ சேதுபதியோட பேரைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம சந்திரகலா இல்லைக்கா நான் தான் சொன்னலக்கா, உனக்கு தெரியும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் எதுவும் என்ன பேசாமல் இருன்னு சொல்லுவாங்க. ஆனால் கோவில் கும்பேசுக்கு முன்னாடியே கார்த்திக் கரெக்டாக சொல்ல வரதுக்கு முன்னாடி ஒரு செகண்டுக்கு முன்னாடியே கார்த்திகை பற்றின எல்லா உண்மையும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிடும். இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்?